ஈப்போ கோலாலம்பூர் நெடுஞ்சாலையின் 19.5வது கிலோமீட்டரில் சிவப்பு நிற சாலை சமிக்ஞை விளக்கின் போது நின்று கொண்டிருந்த டொயோட்டா வியோஸ், பெரோடுவா மைவி, பெரோடுவா அக்ஸியா ஆகிய கார்களை வேகமாக வந்த டொயோட்டா ஹைலக்ஸ் ரக பிக்கப் ட்ரக் ஒன்று பின்புறமாக இடித்து சேதப்படுத்தியது. கம்பார் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டெண்டன்ட் முகமது நஸ்ரி தாவூத் கூறுகையில், இந்த சம்பவம் நேற்று மாலை 5:20 மணியளவில் நடைபெற்றது என்றும் இதில் யாரும் காயமடையவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே டொயோட்டா ஹைலக்ஸ் பிக்கப் ட்ரக்கை ஓட்டி வந்த ஓட்டுநர் தனக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டதை அடுத்து தான் கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிவித்ததோடு இந்த சம்பவத்தை தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்காக உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். எனவேதான் இச்சம்பவம் 1959 சாலை போக்குவரத்து விதிகளின் அடிப்படையில் விதி 10 கீழ் விசாரிக்கப்படுகிறது என்று முகமது நஸ்ரி கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.